பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என விஜய் தெரிவித்திருக்கிறார் என்ற முழக்கத்துடன் அரசியலில் ஈடுபடுவேன் எனவும் விஜய் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சி பெயரை விஜய் வெளியிட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் சிவபிரகாஷ் வழங்கலாம், கேட்கலாம். நீங்க சிவபிரகாஷ் தொடர்ந்து பேசலாம். வணக்கம் ஷியாம். தற்போது அந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று அந்த டேக்லைன் மூலமாக தன்னுடைய அரசியல் மாற்றத்தினை தற்போது நடிகர் விஜய் இந்த உலகத்திற்கு தெரிவித்திருக்கிறார். இதில் தொடக்கத்தில் இருந்தே நடிகர் விஜயை பொறுத்தவரையிலும் அவர் என்ன மாதிரியான கொள்கையுடன் வரப்போகிறார், ஏற்கனவே தமிழகத்தின் முன்னேற்றம், அதே போல தமிழகத்தின் வளர்ச்சி, சமூக ரீதியிலான வளர்ச்சி என்பது குறித்து இதுவரையிலும் வந்திருக்கக்கூடிய பல கட்சிகளும் பேசியிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நடிகர் விஜயின் கோட்பாடு, கொள்கை இது எப்படி இருக்க போகிறது என்பது ஒரு கேள்விக்குறியாகவும் அது என்னவாக இருக்கும் என்ற சுவாரஸ்யமும் மக்கள் மத்தியில் இருந்தது. அந்த வகையில் தான் தற்போது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற ஒரு டேக்லைனுடன் அவர்கள் நடிகர் விஜய் தனது அரசியல் கட்சியினை அறிவித்திருக்கிறார். இது பிறப்பால் அனைவரும் சமம் என்பதனை அடிப்படையாக கொண்டு தாம் இந்த கட்சியினை தொடங்கி இருப்பதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். நடிகர் விஜயை பொறுத்தவரையிலும் இந்த பெயர், அதாவது தமிழக வெற்றிக் கழகம் என்ற அந்த பெயர் என்பது இதற்கு முன்பு பரிசீலனையில் இருந்த, அதே போல பல இடங்களிலும் வெளியிடப்பட்ட தகவல் தமிழக முன்னேற்ற கழகம் என்ற பெயரில் நடிகர் விஜய் கட்சியினை அறிவிக்க போகிறார் என்று சொல்லப்பட்டது. ஆனால் அந்த பெயர் ஏற்கனவே தமிழகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பல கட்சிகளின் பெயருடன் ஒத்துப்போவதால் அப்படி இருக்குமா என்ற ஒரு கேள்வியும் இருந்தது. இந்நிலையில் தான் தற்போது அந்த தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு பெயரினை அவர் அறிவித்திருக்கிறார். அதில் அந்த வெற்றி என்ற ஒரு வார்த்தையில் முதல் எழுத்து ஆங்கிலத்தில் வி என்று வருவதால் அப்படி வைத்திருக்கிறார் என்று ஏற்கனவே அவரது ரசிகர்கள் தற்போது பேச தொடங்கிவிட்டனர். இப்படி தனது கட்சியின் பெயரை விஜய் அறிவித்த அவரது கட்சியின் பெயரில் இருந்து, அந்த டேக்லைனில் இருந்து அவருடைய கொள்கை என்னவாக இருக்க போகிறது என்பது வரைக்கும் அனைத்தும் ஒரு விவாதத்திற்கு உள்ளாக்கப்படக்கூடிய அந்த ஒரு பொருளாக தற்போது மாறி இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் 2024 தேர்தலில் போட்டியிடவில்லை என்ற ஒரு வெளிப்படையான அறிவிப்பும், 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் விரும்பும் அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கு வழிவகுப்பதுதான் நமது இலக்கு என்று தற்போது நடிகர் விஜய் அவரது கடிதத்தின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக 2026 அரசியலில் மிக தீவிரமாக நடிகர் விஜய் தனது அரசியல் பணியினை செய்வார் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. ஏற்கனவே நடிகர் விஜயின் விஜய் மக்கள் இயக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தனது ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றும் பணியை பல காலமாக நடிகர் விஜய் செய்து வருகிறார். அதில் மற்ற அரசியல் கட்சிகளில் இருப்பது போல தனது அரசியல் இயக்கத்தில் இருப்பவர்களையும் அரசியல் கட்சியின் தொண்டர்களாக மாற்றுவதற்கான பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இந்த நிலையில்தான் விரைவில் 1 கோடி தொண்டர்கள், 1 கோடி உறுப்பினர்கள் என்பதையும் இலக்காக வைத்துக் கொண்டு நடிகர் விஜய் ஒரு அப்ளிகேஷன் மூலமாக அவரது கட்சிக்கு ஆள் சேர்ப்பதற்கான பணியிலும் அவர் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தார். எனவே விஜய் சார்பில் அறிவிக்கப்பட இருக்கக்கூடிய அந்த மாநாடு மிகப்பெரிய அளவில் இதுவரையில் தமிழகம் கண்டிராத ஒரு மாநாடாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.